ஹலோ மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் 7, 8, 9 பேலன்ஸ் இருக்கிற இந்த 3 இயல் இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிருவோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 7ல் நயன்தகு நாகரிகம், இது ஃபுல்லாகவே விருந்தோம்பல் பற்றி தான், விருந்து பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது விருந்தோம்பல். கடையலு வள்ளல்களு ஒருவர் தான் யாருன்னு கேட்டால் பாரி. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மழை இல்லாம ஒரு வறட்சி வந்த காலத்திலயும் அவங்க பாரி மகளாரான அங்கவை சங்கவை வீட்டுக்கு 2 பாணர்கள் வருவாங்க, எங்களுக்கு சாப்பாடு எது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க விதைக்க வச்சிருந்த அரிசியை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க. அதை அதாவது ஒன்றுமில்லாத வீடு அப்படின்றது எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்ற பழக்கம் இங்க இல்ல. அதுதான் விருந்தோம்பலுக்கான முக்கியமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. மாறி ஒன்று இன்றி வரந்திட காலத்தும் புதுமையாக உணவு அளித்தவர்கள் பாரியின் புதல்வியர். நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவான் நல்கினால் என்னும் அடிகள் குறிப்பிடப்படுவர் யாருன்னா பாரி மகளிரை பத்தி. உலைநீரில் பொன்னிட்டு தந்தவர்கள் யாருன்னா பாரி மகளிர். பாரி மகளிர் யாரு? அங்கவை சங்கவை. பாரி மகளிரை பற்றிய பாடல் இடம்பெற்றுள்ள பழமொழி எதுன்னு கேட்டா ஒன்றாக முன்றிலோ இல். ஒன்றாக முன்றிலோ இல் என்னும் பழமொழி என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்ட பழமொழி 400. இந்நூலின் ஆசிரியர் யாருன்னா மூன்றுரையாரையனார். இவர் காலம் 4ஆம் நூற்றாண்டு. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா, பழமொழி 400 10 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு சொல்றாங்க. அடுத்து சொல்லும் பொருளும். மாறினா மழை, மடமகள்னா இளமகள், நல்கினால்னா கொடுத்தால், புகவானா உணவாக, முன்றில்னா வீட்டின் முன்னுள்ள திண்ணை, வறந்திருந்தனா வறண்டிருந்த. ஓகேங்களா, அடுத்து வயலும் வாழ்வும். வயலும் வாழ்வும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா மலையருவி. பல்வேறு தொழில்களை பாடல்களை கொண்ட நூல் மலையருவி. இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டா கீவா ஜெகநாதன். போரடித்தல் என்பது நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தல். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்முதிரை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா நாட்டுப்புற பாடல். சும்மாடு எனப்படுவது பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள். மடை எனப்படுவது வயலுக்கு நீர் வழும் வழி. நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவர். குழி அப்படின்னா நில அளவை பெயர், ஜான்னா நீட்டில் அளவை பெயர், மணினா முற்றிய நெல், கடலுதான் உதிர்தல், சீலைனா புடவை, மடைனா வயலுக்கு வரும் வழின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. திருநெல்வேலி ஊரை பத்தி பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, பாண்டியர்களின் தலைநகரம் எதுனா மதுரை. அவங்களோட இன்னொரு தலைநகரம் எதுனா திருநெல்வேலி. திருநெல்வேலி என பெயர் பெற காரணம் நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்ததனால்தான் இதுக்கு திருநெல்வேலியின் பேர் வந்துச்சுன்றாங்க. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று பாடியவர் யாருன்னு கேட்டா திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல்நாடு என்று பாடியவர் யாருன்னு கேட்டா சேக்கிழாறு. திருநெல்வேலியின் வேறு பெயர் என்னன்னு கேட்டா வேணுவனம். வேணுவனம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டா மூங்கில் காடு. நெல்வேலி என பெயர் வர காரணம் மூங்கில் நெல் மிகுதியாக விளந்தமை. நெல்வேலி திருநெல்வேலி அப்படின்றதுனால மூங்கில் நெல் மிகுதியாக விளந்தமை காரணமாக தான் அது திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி பகுதியின் சிறப்புமிக்க மலை எதுன்னு கேட்டா பொதிகை. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் 17 அறியா பழங்குடி என பாடியவர் யாருன்னு கேட்டா இளங்கோவடிகள். திரிகூட மலை எனப்படுவது எதுன்னு கேட்டா குற்றால மலை. வானரங்கள் கனி கொடுத்த மந்தியோடு கொஞ்சம் என்னும் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா திருக்குற்றால குறவஞ்சி. இந்நூலை இயற்றியவர் திருகுட ராசப்ப கவிராயர். ஓகேங்களா, திருநெல்வேலியை வரம் பெற செய்வது எதுன்னு கேட்டா தாமிரபரணி. தாமிரபரணியின் பழைய பெயர் எதுன்னு கேட்டா தன்பொருணை நதி. தாமிரபரணியின் கிளையாறுகள் எதெல்லாம் கேட்டா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. திருநெல்வேலி பகுதியில் நெல் இரு பருவங்களில் பயிரிடப்படுகிறது. திருநெல்வேலி பகுதியில் வாழை பயிரிடப்படும் இடங்கள் எதெல்லாம் ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி. நெல்லிக்காய் உற்பத்தி தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் எதுன்னு கேட்டா திருநெல்வேலி. ஓகேங்களா, இறந்தவர்கள் உடலை புதைக்க பயன்படுவது எதுன்னு கேட்டா முதுமக்கள் தாழிகள். முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் இருப்பது திருநெல்வேலிக்கு அருகில். இப்போது ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் இருந்த துறைமுகம் கொர்க்கை. முத்து குளித்தல் நடைபெற்ற இடம் எங்கன்னா கொர்க்கை. முத்துப்படு பரப்பின் கொர்க்கை முன்றுரை என்னும் கூறும் நூல் எதுன்னு கேட்டா நற்றிணை. கொர்க்கையில் பெருந்துரை முத்து என கூறும் நூல் எதுன்னு கேட்டா அகநானூறு. இது எல்லாமே முத்துக்களை பத்தி தான் சொல்லுது. கிரேக்கம், ரோம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களை குறிக்கும் சொல் தான் யவனர்கள். ஓகேங்களா, யவனர்கள் கொர்க்கை முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்கள். திங்கள் நாள் விழா திருநெல்வேலி உரை செல்வர் தாமை என்று பாடியவர் யாருன்னு கேட்டா திருஞான சம்பந்தர். இதன் பொருள் நெல்லையில் திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் என்பதாகும். அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டா காவற்புரை தெரு. கூலக்கடை தெரு மருவி கூழைக்கடை தெரு என ஆயிற்று. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எதுன்னு கேட்டா அக்கசாலை. பொன் நாணயங்கள் உருவாக்கும்
பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் உள்ளன. இரட்டை நகரங்கள் எது அழைக்கப்படுவது எதெல்லாம்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என்பர். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை மக்கள் வரவேற்ற இடம் எதுனா பாண்டியபுரம். அவன் தேவி மங்கையர்க்கரசி மகளிர் வரவேற்ற இடம் திருமங்கை நகர். நாயக்க மன்னரின் தளபதியாக விளங்கிய அரியநாதரின் வழி தோன்றல் யாருன்னா வீரராகவர். கோட்டைகள் பல இறந்த மாவட்டம் திருநெல்வேலி. அகத்தியர் வாழ்ந்த கூறப்படுவது பொதிகை. திருநெல்வேலி சீமையில் பிறந்த புலவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா சங்ககால புலவரான மாரக்கூத்தர் அப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகுடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். ஜியு போப்பு, கால்டுவெல், வீரமாமுனிவர் ஆகியோரை தமிழின் பால் ஈர்த்த ஊர் எதுன்னு கேட்டா திருநெல்வேலி. ஓகேங்களா? யாரு? ஜியு போப்பு, கால்டுவெல், வீரமாமுனிவர். ஓகேங்களா? அடுத்து திருநெல்வேலி சீமையும் கவிகளும். இதுலயும் திருநெல்வேலி பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்னும் கட்டுரை இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா இதயோலி. இதயோலி நூலை எழுதியவர் யாரா? டிகேசி, அதாவது டி.கே. சிதம்பரநாதர். டிகேசி வழக்கறிஞராகவும் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தியவர் யாருன்னு கேட்டா டிகேசி தான். டிகேசியோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா ரசிகமணி, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆழ்வலர், குற்றால முனிவர். இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எதுன்னு கேட்டா எட்டயபுரம். எட்டயபுரத்தில் வாழ்ந்த புலவர் யாருன்னு கேட்டா கடிகை முத்து புலவர். கடிகை முத்து புலவரால் பாடப்பட்டவர் யாருன்னா வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா. நாஞ்சில் நாட்டில் பிறந்த கவிமணி தேசிய விநாயகர் ஆர்வத்தோடு தமிழ் கற்ற இடம் எதுன்னு கேட்டா திருநெல்வேலி. சீவலப்பேரியின் வேறு பெயர் முக்கூடல். ஓகேங்களா? சீவலப்பேரிக்கு வேறு பெயர் என்னன்னு கேட்டா முக்கூடல். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி என்னும் அடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா முக்கூடர் பள்ளு. நெல்லையப்பர் கோயில் காந்திமதி தயிடம் சிபாரிசு செய்யுமாறு வேண்டி பாடியவர் யாருன்னு கேட்டா பலப்பட்டறை சொக்கநாத புலவர். சீவை குண்டத்தில் பெருமாளை பாடியவர் பிள்ளை பெருமாள். நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரின் பழைய பெயர் திருக்குருகூர். நமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா நம்மாழ்வார். ஓகேங்களா? 1000 தமிழ் பாட்டில் வெளியிட்டவர் நம்மாழ்வார். 1000 தமிழ் பாட்டு என கூறப்படுவது எதுன்னு கேட்டா திருவாய்மொழி. கொற்கையின் முத்து வளத்தை பாடியவர் முத்தொள்ளாயிர ஆசிரியர். காயல்பட்டினத்தில் வாழ்ந்த வள்ளல் சீதக்காதி. பூமாது இருந்தென புவிமாது இருந்தென் சீதக்காதி கொடைக்கருத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என்று சீதக்காதின் இறப்பை பற்றி பாடியவர் யாருன்னு கேட்டால் நமச்சிவாய புலவர். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். கழுகுமலை முருகன் மேல் காவடி சிந்து பாடியவர் அண்ணாமலையார். காவடி சிந்து பாடுவதற்கு தேவையானவை என்னன்னு கேட்டா பம்பை, மேளம், ஆட்டம். கோமதி தாய் கோவில் கொண்டிருக்கும் இடம் சங்கரன் கோவில். வாடா என அழைத்து வாழ்வித்தார் என்று கோமதி தாயை பாடியவர் யாருன்னு கேட்டா அழகிய சொக்கநாதர். கருவை நல்லூரின் வேறு பெயர் கரிவலம் வந்த நல்லூர். இரு திருத்தலத்தை பாடிய நூல்கள் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தாந்தாதி, கலித்துறை அந்தாதி. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்று குற்றாலநாதரை பாடியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்த நூல் எனப்படுவது குற்றால குறவஞ்சி. கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனமகா மேருவன நிற்கும் மலை அம்மே என்று பாடும் நூல் திருக்குற்றால குறவஞ்சி. ஓகேங்களா? இதோட முடிஞ்சிருது. அடுத்த அணி இலக்கணம் பார்க்கலாம். அணினா ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அணினா என்னன்னா அழகு. ஓகேங்களா? ஒரு செய்யுள்ள இருக்கிற பாடல் வரிகள்ல எந்தெந்த விதத்துல அழகா பாடியிருக்காங்கன்னு சொல்றதா அணி இலக்கணம். ஓகேங்களா? அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்து அணி என்பர். இதுல உவமை அணி பார்க்கலாம். மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் அப்படின்ற வரிகளை பார்த்துக்கோங்க. இத்தொடர்களை படியுங்கள். இத்தொடரில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணோடு மீனையும் ஒப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நடனமாடும் பெண்ணுக்கு என்ன சொன்னா மயில் போல ஆடினாலும் கண்ணை மீன் போல இருக்குன்னு சொல்லி நம்ம வர்ணிச்சு சொல்லுவோம் இல்லைங்களா? இதை தான் உவமை அணின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா உவம உருபு, உவமானம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். உவமேயம் இந்த மாதிரிலாம் இருக்கிறனால இது உவமை உருபுன்றாங்க. ஓகேங்களா? ஒப்பிட்டு மயில் கண் உவமை அல்லது உவமானம் என்பர். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை உவமேயம் என்பர். இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற இது உவம உருபுகள். இவ்வாறு இது மூணு அமையறதா உவமை அணின்னு சொல்றாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுல பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்துக் கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது குறளின் பொருள்னு சொல்றாங்க. இதுல பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமை. இதுல ஃபர்ஸ்ட் லைன் பூமி தம்மை தோண்டுவரை பொறுத்து கொள்றது உவமை. ஓகேங்களா? அதுல நம்ம இகழ்ந்து பேசுவரை பொறுத்து பூமியை தோண்டும் போது அது எப்படி பொறுத்துக்குதோ அதே மாதிரி நம்மளை யாராவது இகழ்ந்து பேசினா அதையும் பொறுத்துக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றதா உவமேயம். ஓகேங்களா? இதுல போல போன்ற உறவு மறைஞ்சு வெளிப்படையா வந்திருக்கு. அதுதான் உவம உருபு. ஓகேங்களா? இதுல போலன்றது உவம உருபு. அதே இதுதான் ஒரு உவமையும் உவமேயம் உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும். ஓகேங்களா? உவமை அணி வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும். போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்றவை உவம உருபுகளாக வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
அடுத்து எடுத்துக்காட்டு உவமையணி. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதுல ஒரு விஷயத்துல மணற்கேணியை தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். இதுல ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டுக்காக, இப்போ தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, கேணியை நம்ம கற்பனை திறனுக்காகவும் அறிவுக்காகவும் ஒப்பிட்டு பேசுவது, அதாவது எடுத்துக்காட்டா கூறுவதா எடுத்துக்காட்டு உவமையணின்னு சொல்றாங்க. மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. உவமை என்பது உவமையையும் இடையில் அதுபோல் என்பது உவம உருவு மறைந்து வந்துள்ளது. அது போல என்பது உவம உருவு மறைந்து வந்துள்ளது. ஓகேங்களா, அது போல அப்படின்னு சொல்லுது. அதுதான் இது எடுத்துக்காட்டு உவமையணின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இவ்வாறு ஒரு தொடராகும் உவமையும் ஒரு தொடராகும் உவம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமணி. உவம உருவு வெளிப்படையாக வந்தால், அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்றது உவம உருவு, அது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது உவமையணி. அதே மாதிரி தொட்டைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு, அதுல இருக்கிற உவம உருவு மறைந்து வந்திருக்கனால அது எடுத்துக்காட்டு உவமையணின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இல்பொருள் உவமையணி. மாலை வெயிலில் இதை இந்த ஹெட்டிங்லே பார்த்துடலாம். இல்பொருள் உவமையணினா என்ன அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்றது. மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது. பொன்மழைன்றது பொன்மழை வரப்போறது கிடையாது. அப்போ அந்த இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி ஒரு அழகுக்காக சொல்றதா இல்பொருள் உவமையணின்னு சொல்றாங்க. இப்ப இத்தொடரில் பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல். குதிரைக்கு கொம்பு இருக்குமா? இருக்காது. அதேதான் என்ன உவமைகள் வந்துள்ளன. உலகில் பொன்மழையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்று உவமையாக கூறுவது இல்பொருள் உவமையணின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இதுல என்னென்ன உவமையணி என்னென்ன அணி பார்த்தா உவமையணி, எடுத்துக்காட்டு உவமையணி, இல்பொருள் உவமையணி. ஓகேங்களா, அடுத்து ஊர் பெயரும் சிறப்பும் பார்க்கலாம். பின்னலாடை நகரம்னா திருப்பூர், மலைகளின் அரசினா ஊட்டி, தமிழகத்தின் தலைநகரம்னா சென்னை, நெற்களஞ்சியம்னா தஞ்சாவூர், பூட்டு நகரம் திண்டுக்கல், தேரழகு நகரம் திருவாரூர், தெற்கு எல்லைனா கன்னியாகுமரி, புலிகள் காப்பகம்னா முண்டந்துறை, மலைக்கோட்டை நகரம்னா திருச்சி, ஏழைகளை ஊட்டினா ஏற்காடு, மாங்கனி திருவிழானா காரைக்கால், மஞ்சள் நகரம் நம்ம ஈரோடு, பட்டாசு நகரம் நம்ம சிவகாசி, தூங்கா நகரம்னா மதுரை. ஓகேங்களா, அடுத்து மலைகளின் இளவரசி கொடைக்கானல், கர்ம வீரர் நகரம்னு கேட்டால் விருதுநகர். அடுத்து காய்ச்சல் பார்க்கலாம். சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம், ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல், ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை, இரிகேஷனா நீர்ப்பாசனம், ஃபாரினர்னா அயல் நாட்டினர், அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை, போயட்னா கவிஞர், பேடி அப்படின்னா நெற்பயிர், கல்டிவேஷனா பயிரிடுதல், அக்ரானமி அப்படின்னா உழவியல். ஓகேங்களா, ஓகே, 7வது முடிச்சாச்சு. இப்போ 8வது எழுப்பலாம். ஒப்புரவு ஒழுகு. புதுமை விளக்கு. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக சுடராழியான் அடிக்கையே சூட்டினேன் சொல்மாலை என்று பாடியவர் யாருன்னு கேட்டா பொய்கையாழ்வார். பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெக்கா. 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதியை பாடியவர் யாருன்னு கேட்டா பொய்கையாழ்வார். ஓகேங்களா, சொல்லும் பொருளும். வையம்னா உலகம், வெய்யனா வெப்பக்கதிர் வீசும், சுடராழியான ஒளிவிடும் சக்கரத்துடைய திருமால், இடராழினா துன்பக்கடல், சொல்மாலைனா பாமாலை. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நானருக்கு ஞான தமிழ் புரிந்தனான் என்று பாடியவர் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். ஓகேங்களா, இதுல சொல் பொருள் தகலினா அகல் விளக்கு, நாரணனா திருமால், ஞானம்னா அறிவு. ஒரு பாடலின் இறுதி பகுதி அடுத்த பாடல் முதலில் வருமாறு பாடப்படுவதுதான் அந்தாதி. ஓகேங்களா, இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் 2 பாடல் வரிகள் பாடியிருப்பார். இந்த பொய்கை ஆழ்வார் வையம் தகலிய வார்க்கடலே நெய்யாக சுடராழியான், கடவுளுக்கு ஒப்பிட்டு இந்த கடலையும் கடவுளையும் ஒப்பிட்டு பாடியிருப்பாரு. அதுவே பூதத்தாழ்வார் அன்பு அன்பு நமக்கு இருக்கிற குணத்தை கடல் கூட ஒப்பிட்டு பாடியிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்து அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதனை தொகுத்தவர் யாருன்னு கேட்டா நாதமுனி. ஓகேங்களா, முதல் ஆழ்வார்கள் எனப்படுவர் யாரெல்லாம் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார் உருவாக்கப்படுத்தியவை என்ன அப்படின்னா வையம் தகலியாக, வார்க்கடல் நெய்யாக, கதிரவன் விளக்காக. அதே மாதிரி பூதத்தாழ்வார் உருவாக்கப்படுத்திய அன்பு தகலியாக, ஆர்வம் நெய்யாக, சிந்தை ஸ்திரியாகன்னு பாடியிருப்பாரு. சுடர் ஆழியான் திருவடிக்கு சொல்மாலை சூட்டியர் பொய்கை ஆழ்வார். நாரனுக்கு ஞானத்தமிழ் புரிந்தவர் பூதத்தாழ்வார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அறம் என்னும் கதிர் இன்சொல் விளைநிலனை ஈதலை வித்தாக அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் தொடங்கும். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்சொல் விளைநிலை ஈதலை வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை ஏறுவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்குள் சிறு காலை செய்ய அப்படின்னு சொல்லி இனிய சொல்ல விளைநிலமாக கொள்ள வேண்டும் சொல்றாங்க. இனிய சொற்களை நம்ம விளைநிலமாக எடுத்துக்கணும். அந்த விளைநிலத்துல எப்படின்னா நல்ல பண்பு, அதாவது நல்ல குணங்கள் இருக்கிற விதையா விதைக்கணும். வன்சொல் என்னும் கலையை, அதாவது களை நம்ம நீக்குவோம் இல்லைங்களா, களை நீக்கினாதான நல்ல பயிர்கள் வளரும். அந்த மாதிரி அந்த வன்சொல் அப்படின்றத கலையா நினைச்சு அந்த வன்சொல்லை நீக்கிடணும். உண்மை பேசுதல்
பேசுதல் என்னும் எரிவினை இட வேண்டும். உண்மை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருவினை போடணும். அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும். அன்புன்ற நீரை தான் வந்து அந்த வயலுக்கு பாய்ச்சணும். அப்போதுதான் அறமாகிய வந்து கதிரை பயனாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இளம் வயதுல வந்து இன் செயல்களை செய்ய வேண்டும் சொல்றாங்க. இளம் வயதுல வந்து நல்ல செயல்களை செய்ய வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ அறம் என்னும் கதிரை பாடியவர் யாருன்னு கேட்டா முனைப்பாடியார். அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்கள் வந்து 225. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வித்துனா விதை, ஈனனா பெற, நிலன்னா நிலம், கலைனா வேண்டாத செடி, பைங்குழுனா பசுமையான பயிர், வன் சொல்னா கடுஞ்சொல். முனைப்பாடியார் உருவகப்படுத்தவே என்னன்னா இன்சொல்ல வந்து விளைநிலவாகவும், ஈதல வந்து வித்தாகவும், வன் சொல்ல கலைகளாகவும், வாய்மையை எருவாகவும், அன்ப நீராகவும், அறம கதிராகவும் வந்து உருவகப்படுத்தி பாடியிருப்பாரு. வையம் தகலியா, அன்பே தகலியா, இசொல் விளைநிலனா 3 பாடல்களில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டா உருவக அணி. ஓகேங்களா? இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டா உருவக அணின்னு சொல்லணும். ஓகேங்களா? உருவக அணி பத்தி நம்ம அடுத்த இதுல பார்ப்போம் பாருங்க. ஒப்புரவு நெறி என்னும் அறநெறி கட்டுரை எழுதியவர் யாருன்னா குன்றங்குடி அடிகளார். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தொண்டு செய்தவர் யாருன்னு கேட்டா குன்றங்குடி அடிகளார். பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் செய்தவர் யாருன்னா குன்றங்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றங்குடி அடிகளார். அங்க நம்ம திருக்குறளை பத்தி ஒருத்தர் பரப்பியிருப்பாரு, நம்ம பேசியிருப்போம். யாரு? திருக்குறளாளர் முனிசாமி. ஓகேங்களா? அதே மாதிரி குன்றங்குடி அடிகளாரும் திருக்குறளை ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தார். குன்றங்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் நாயன்மார் அரிச்சுவட்டில், குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். குன்றங்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் அருளோசை, அறிக அறிவியல். ஓகேங்களா? பின்வருவன குன்றங்குடி அடிகளாரின் கூற்றுகள். ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு மானுட பிறவி. எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி. இதெல்லாம் குன்றங்குடி அடிகளாரோட வரிகள் சொல்லியிருக்காரு. வாழ்க்கை தொண்டை குறிக்கோளாக உடையது. அந்த லெசன் வந்து ஒரு மோட்டிவேஷன் லெசனா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிராவிட்டால் நம் வாழ்தல் என்பது எளிது. ஒருவர் எல்லாரும் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தாம் வாழுதல் என்பது எளிதுன்னு சொல்றாரு. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறிய திருவள்ளுவரின் வாழும் நெறின்றாங்க. உதவி செய்தவருக்கு பதில் அவரை எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு. ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர், உறவினர். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை, வாங்குபவரும் இல்லை. பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பங்கு தேவை. செல்வத்து பயன் எனப்படுவது ஒப்புரவு வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காரு. இயைவது கரத்தல் அறிவியல் அன்று. பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி, இல்லை ஒரு போராட்டம். வறுமையை பிணி என்று, செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம், அதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும். இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்க, செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழுத்தலுக்கு சமம். செல்வத்தை பயனை ஈதல், தூய்ப்பே மேனே தப்புன பலவை என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டா புறநானூறு. ஒப்புரவு விளக்க திருவள்ளுவர் காட்டும் உவமைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா ஊருணி, பயன் மரம், மருந்து மரம். வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா அப்பரடிகள். அப்பரின் இக்கருத்தை வழிமொழிந்தவர் காந்தியடிகள். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பை என்று பாடியவர் யாருன்னு கேட்டா பாரதாசன். ஓகேங்களா? எதிர்ச்சொல் பாருங்க. எளிது அப்படின்னா அரிது, அந்நியர்னா உறவினர், ஈதல்னா ஏற்றல், இரவலர்னா புறவலர். ஓகேங்களா? அடுத்து உண்மை ஒளி. இது ஒரு ஜென் கதை. ஓகேங்களா? லைஃப்ல வந்து உங்களுக்கு உண்மையான ஒளின்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சீடர்கிட்ட கேட்கும்போது வானத்துல உதிக்கிற சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க விடிஞ்சிருச்சு அப்படின்றத எதை வச்சு சொல்லுவீங்கன்னு சொல்லும் போது ஒவ்வொரு சீடர் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாரு. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உண்மையான ஒளி அப்படின்றது வந்து யாரை நீங்க பார்த்த உடனே உங்க சகோதரரா சகோதரியரை ஏத்துக்கிறீங்களோ அவங்க மனசுல வர்றதா வந்து உண்மையான ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகேங்களா? அதே மாதிரி அப்படி சொல்லிட்டு ஒரு குதிரை ஏறி போவாரு, வேற ஒரு ஊருக்கு வந்து நல்லது சொல்றதுக்கு போவாரு. அப்போ வழியில ஒருத்தன் படுத்து கிடப்பான், என்னன்னா மயங்கி கிடப்பான். அவனை வந்து எழுப்பி அவருக்கு வந்து தண்ணி கொடுத்து என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பசியில் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் உன்னை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு என் குதிரையில் ஏறுன்னு சொல்லும்போது அவன் குதிரையில் ஏறி இவரை தள்ளி விட்டுட்டு அந்த குதிரையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துட்டு ஊருக்குள்ளே போய் இந்த குதிரையை விற்கிறதுக்கு விலை பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து இந்த ஜென் வந்து என்ன சொல்லுவாருன்னா அவர்கிட்ட, நீ என்கிட்ட குதிரையை எடுத்துகிட்டு போனதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத, அப்படி வந்து சொன்ன அப்படின்னா இனிமேல் யாராவது மயங்கி கடந்தா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க, யோசிப்பாங்க, அதனால நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். இதுதான் அந்த ஜென் கதையாக இருக்கும். ஓகேங்களா? கதை சிம்பிள் தான், அதுல ஒன்றும் கொஸ்டின் இருக்காது, பட் அந்த கதையை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ உண்மையான ஒளி எனும் கதை யாருன்னா ஜென் தத்துவ கதை. ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டா தியானம் செய். ஜென் சிந்தனையாளர்கள் என்போர் புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் அப்படின்னு சொல்றாங்க. ஜென் துறவியர் வாழ்ந்த நாடுகள் என்னன்னா சீனா, ஜப்பான்ல தான் இருப்பாங்க. தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள் எளிய கதைகளுடன் விளக்கியவர் ஜென் துறவியர். ஒரு மனிதரை காணும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என உணர்வதே உண்மையான ஒளின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த 2 அணி பார்க்கலாம். அணினா என்னன்னு பார்த்துட்டு இப்போ இதுல உருவக அணினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவதுதான் உவமை அணி என முன்னர் கற்றோம். உவமை வேறு, உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டுமே ஒன்று என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். இப்போ
தமிழ் தேன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் தேன், அதே மாதிரி இன்ப வெள்ளம் கூறுவது, கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவது, இதெல்லாம் தான் வந்து உருவகம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் நம்ம இந்த வரிகள் பார்த்தோம் இல்லைங்களா. வெய்யம் தகலியா வார்க்கடலை நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, சுடராழியன் அடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடர் அழி நீங்குகவே என்று இப்பாடல் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல் என்ன அப்படின்னா உருவக அணி. ஓகேங்களா, இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உருவக அணி வந்து ஓமிக்க பொருள் எது, ஓமிக்கப்படும் வார்த்தை எதுன்னு இந்த பிரிவினையே இருக்காதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா துன்பம் தரு கடலை என்ன சொல்றோம், துன்ப கடல் சொல்றோம். இன்பத்தை வந்து இன்ப வெள்ளம், தமிழ் தேனை தேன் தமிழ் சொல்லலாம், தமிழ் தேன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுல போல போன்ற அந்த மாதிரி ஓம உறுப்புகள்லாம் வர கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த இப்ப தமிழ் தேன் அப்படின்னா தமிழை வந்து தேன் கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல், ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வரதா வந்து உருவகாணின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ஏகதேச உருவகாணி அப்படின்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இதில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது, அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி ஒரு வரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல ஒரு வரியை வந்து உருவகப்படுத்திட்டு இன்னொரு வரியை உருவகப்படுத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னா இரு பொருள்கள் ஒன்றை மற்றும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டாச்சு அப்படின்னா அதுதான் ஏகதேச உவமை அணி அப்படின்னு உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா வள்ளுவர் வந்து மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. அதனாலதான் இதை வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க கலைச்சொல். ஆப்ஜெக்டிவ்னா குறிக்கோள், வெல்த்னா செல்வம், ஆம்பிஷன்னா லட்சியம், கம்யூனிசம் பொதுவுடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை, நெய்பர்னா அயலவர், பாவர்ட்டினா வறுமை, ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி, கர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு. ஓகேங்களா, ஓகே, இதோட 8வது இயல் முடிஞ்சிச்சு. அடுத்து 9வது இயல் பார்க்கலாம். மானுடம் வெல்லும் மழைப்பொழிவு. மழைப்பொழி என்னும் பாடல் பகுதி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா இயேசு காவியம். இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் இயற்பெயர் என்ன முத்தையா. கவியரசன் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டா கண்ணதாசன். கண்ணதாசன் படைத்த இலக்கிய வடிவங்கள் என்னன்னா காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள், திரைப்பட பாடல்கள். கண்ணதாசன் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளும் கூறும் நூல் தான் வந்து இயேசு காவியம். பின்வருவன இயேசு காவியத்தில் இடம்பெற்ற வரிகள். இயேசு வந்து அவங்க சீடருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. இந்த பாடல் வரிகள்ல கண்ணதாசன் பாடியிருப்பாரு. சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். வாயும் வயிறும் ஆசில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசு காவியத்தை பத்தி கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. சாந்தம்னா அமைதி, தாரணினா உலகம், மகத்துவம்னா சிறப்பு, தத்துவம்னா உண்மை, பேதங்கள்னா வேறுபாடுகள், இரக்கம்னா கருணை. தன்னை அறிதல். தன்னை அறிதல் என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் வந்து மகளுக்கு சொன்ன கதை. இந்நூல் எழுதியவர் சே பிருந்தா. எழுதிய பிறநூல்கள் என்ன மழை பெற்ற பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம். இந்த கதையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த காக்கா கூட்டுக்குள்ள வந்து ஒரு குயில் வந்து முட்டை போட்டிருக்கும். ஓகேங்களா, ஆனா அதுக்குள்ள இருக்கிறது குயில் குஞ்சு அப்படின்னு காக்காக்கு தெரியாது. அந்த காக்கா குஞ்சுகளோட சேர்த்து இந்த குயில் குஞ்சுக்கும் வந்து உணவு ஊட்டிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த குயில் குஞ்சு என்ன பண்ணுச்சு, இந்த காக்கா மாதிரியே கத்துறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அதால கத்த முடியல. அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் வந்து அந்த காக்கா குஞ்சு காக்கா வந்து தனியா வெளியே உணவெடுக்க போகும்போது தான் இந்த குயில் குஞ்சு கோவத்துல கத்தும்போது குயில் மாதிரியே கத்துச்சா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு நாள் தெரிஞ்சா நான் காக்கா இல்ல குயில் அப்படின்ட்டு. அது என்ன வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்கு. இப்ப குயில்னா குயில் அழகா கூவும், காக்கானா கரையும் அப்படின்னு ஒரு யூனிக் இருக்கு. அந்த யூனிக் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையோட கருத்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து கண்ணியமிகு தலைவர். கண்ணியமிகு தலைவர் எனப்படுவர் யாருன்னு கேட்டா காகிதம் இல்லத்து. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை கொண்டவர் காகிதம் இல்லத்து. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையை மேலானது என கருதியவர் வந்து காகிதம் இல்லத்து. அதை அப்படி நம்பனாலதான் ஒத்துழைமை போராட்டத்தில் வந்து கலந்திருப்பாரு. காகிதம் இல்லத்து பயின்ற கல்லூரி எதுனா திருச்சி தூயவளனார் கல்லூரி. பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு பொது போக்குவரத்து ஊர்திகளை பயன்படுத்தி கொண்டவர் யாருன்னா காகிதம் இல்லத்து. மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவுறுத்தியிருப்பார். யாரு? காகிதம் இல்லத்து. தனது தனிப்பட்ட கடிதத்திற்கு தமது இயக்கத்தின் பணத்தை பயன்படுத்த மறுத்தவர் காகிதம் இல்லத்து. பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று கூறியவர் யாருன்னா காகிதம் இல்லத்து. திராவிட மொழிகள் தாம் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள் என்று கூறியவர் காகிதம் இல்லத்து. 1962 சீன போரின் போதுதான் ஒரு மகனை போர் முனைக்கு அனுப்ப முன்வந்தார் காகிதம் இல்லத்து. காகிதம் இல்லத்து என்பதன் பொருள் என்னன்னு கேட்டா சமுதாய வழிகாட்டி. காகிதம் இல்லத்தின் இயற்பெயர் என்னன்னு கேட்டா முகமது இஸ்மாயில். காகிதம் இல்லத் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த
காலம் 1946 முதல் 1952 வரை. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு, மாநிலங்களவை, மக்களவை ஆகியவற்றில் காகிதமில்லத் உறுப்பினராக இருந்துள்ளார். தமிழக அரசியல் வானில் கல்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் காகிதமில்லத் என காகிதமில்லத்தை பாராட்டியவர் யாருன்னு கேட்டா அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டா தந்தை பெரியார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவை தொடங்க காரணமாக இருந்தவர் யாருன்னா காகிதமில்லத்து. அடுத்து பயணம், இது ஒரு ஸ்டோரி தான், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது மட்டும் பார்த்துக்கோங்க. பயணம் என்னும் கதை எழுதியவர் பாவண்ணன். பயணம் என்னும் சிறுகதை இடம்பெற்ற நூல் பிரயாணம். பாவண்ணன் எழுதும் இலக்கிய வடிவங்கள் சிறுகதை, கவிதை, கட்டுரை. பாவண்ணன் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழ் மொழிபெயர்த்துள்ளார். பாவண்ணன் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்காரப்போன பிரயாணம். ஓகேங்களா. அடுத்து ஆகுபெயர், தோட்டத்தில் மெய்து வெள்ளைப்பசு. இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. இது இயல்பான பெயர் சொல் ஆகும். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றின் பெயரை அதனை குறிக்காமல் அதனுடன் தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர். இதுல தோட்டத்தில் மெய்து வெள்ளைப்பசு, வெள்ளைப்பசுனா அந்த பசுவோட கலர் வெள்ளை, இது நிறத்தை குறிக்குது, அது நார்மலா வருது. அதே மாதிரி வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்தான் சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்னு சொல்லும் போது அந்த வெள்ளைன்றது வெண்மை நிறம் தான். ஆனா அந்த வெள்ளை நிறத்தை குறிக்காம என்ன குறிக்குது, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச விஷயத்தை குறிக்குது. அதனாலதான் இது ஆகு பெயர்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒன்றன் பெயரை அதனை குறிக்காமல் அதோட தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகை பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பொருளாகு பெயர் பார்க்கலாம். மல்லிகை சூடினால். ஓகேங்களா. தலையில பூ சூடினான்னு சொல்லியிருக்கலாம், ஆனா ஏன் மல்லிகை சூடினான்னு சொல்லி அந்த மல்லிகைன்னு அதை ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. அப்படின்றப்போ இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இடவாகு பெயர். சடுகுறு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தைச் சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர்னு சொல்றாங்க. காலவாகு பெயர் டிசம்பர் சூடினாள். இத்தொடரில் டிசம்பர் என்னும் கால பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர்னு சொல்லுது. ஓகேங்களா. ஒன்றன் பெயரை குறிக்காம அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற இன்னொரு பெயரை குறிப்பதா ஆகு பெயர்னு சொல்றோம். அதுல இருக்கிற சப் டாபிக்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து சினையாகு பெயர்னா தலைக்கு ஒரு பழம் கொடு, தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது பொருளாகும். இவ்வாறு சினையின் உறுப்பின் பெயர் முதலாகி வருவது சினையாக பெயர். அடுத்து பண்பாக பெயர். இனிப்பு தின்றான். ஓகேங்களா. இனிப்புன்றது பண்பு தானே. அப்போ இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் பண்பாக பெயர் ஆயிற்றுன்றாங்க. தொழிலாக பெயர்னா பொங்கல் உண்டான். இத்தொழில் பொங்கல் என்பது பொங்குதல் என்னும் தொழில் பெயர். அத்தொழிலாலம் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாக பெயர்ன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இரட்டை கிளவி. தங்கை விறுவிறு என நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவனை சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள். இத்தொடரில் விறுவிறு, கலகல, மலமல ஆகிய சொற்களை கவனிங்கள். இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் 2 இணைந்து வந்துள்ளன. அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை. பிரித்து பார்த்தால் பொருள் தராது. எல்லாமே இரட்டை கிளவி. அதே மாதிரி அடுக்கு தொடர்லயும் 2, 3, 4 இந்த மாதிரி வார்த்தைகள் வரலாம். திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுகள் அவன் அருகே ஓடி வந்தான். இல்லை இல்லை சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி இப்படி பண்ணியிருப்பாங்க. பிடி 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 இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். ஓகேங்களா. அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் தரும். இரட்டை கேள்வி பிரிச்சா பொருள் தராது. இரட்டை கேள்வி அதே மாதிரி 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள்ல வராது. ஓகேங்களா. இப்பகுதியில் சில சொற்கள் 2, 3 இது சொல்லிட்டேன். அது அடுக்கு தொடருக்கு இரட்டை கிளைக்கு என்ன வேறுபாடு இருக்குன்னு பார்க்கலாம். அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. ஆமா. ஆனா இரட்டை கிளவியில் அப்படியே பொருள் தருவதில்லை. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரை வரும். ஆனால் இரட்டை கிளவில 2 முறை மட்டும் தான் வரும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த அடுக்கு தொடரில் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டுமே வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கலை சொல் பாருங்க. ரிலீஜியன்னா சமயம், சிம்பிளிசிட்டினா எளிமை, சேரிட்டினா ஈகை, டிக்னிட்டினா கண்ணியம், டாக்டரைன் அப்படின்னா கொள்கை, பிலாசபி அப்படின்னா தத்துவம், இன்டெகிரிட்டினா நேர்மை, சின்சியரிட்டினா வாய்மை, ப்ரீச்சிங்னா உபதேசம், அஸ்ட்ரானமினா வானியல். ஓகேங்களா. இதோட 9th இயலும் முடிஞ்சிருச்சு. இதோட 7th நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தமிழ் நீங்கள் புக் எடுத்து படிக்கணும்னு அவசியமே இருக்காது. இது படித்தாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.